மத்திய அரசால் நடத்தப்படும் கேந்திரிய வித்யா பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகள்ல மலையாளம் சொல்லி கொடுக்குறியா, நீ தெலுங்கு சொல்லி கொடுக்குறியா, மராத்தி சொல்லி தரையா, பெங்காலி சொல்லி தரையா? எந்த பள்ளியில அந்த கட்டமைப்பு முதல்ல வச்சிருக்கிற? நீ நடத்தக்கூடிய எல்லா கேந்திரிய வித்யா பள்ளிகள் ஹிந்தி மட்டும் தான் சொல்லி கொடுக்குற. அப்ப நீயே யோகியமா இல்ல, உன் பேச்ச யார் நம்புவாங்க? அப்ப தமிழை வளர்க்கறதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குற, சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குற? நீ ஐநாடுல வந்து நான் அலுவல் மொழியை ஹிந்தி கொண்டு வந்து 250 கோடி செலவு பண்ணணும் அப்படிங்கிற செத்து போன சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்க நோக்கமே இந்திய வந்து இங்க வந்து இந்தியாவோட ஒரு மொழியா கொண்டு வரணும் அப்படிங்கிறத. மோடி போய் இந்திய மாநில பேசுறாரு போயிட்டு. இங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய விரும்பினாரு, ராஜாஜி வந்து இந்திய விரும்பினாரு, திலகர் வந்து இந்திய கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இவங்க பூராம ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. யார் திலகர், யார் இந்த ராஜாஜி? 2 பேரும் பாப்பார பசங்க. முழுவதற்கு எதிர்க்க ஒரு மொழி தேவை. இந்தியா வந்து பல்வேறு தேசியங்கள் கொண்ட ஒரு நாடு தொடர். இந்தியா வந்து பல்வேறு தேசியங்கள் பல்வேறு பண்பாடுகளை கொண்ட ஒரு நாடு. இந்தியாவுக்கு ஒரு மொழி ஆங்கிலம் 2 போது, ஆங்கிலம் உனக்கு பொதுவாக 2 போது, எனக்கு பொதுவாக 2 போது. நீயா இந்திய வந்து ஏமாத்திக்கிற? நான் ஆங்கிலம் படிச்சா அமெரிக்காவுக்கு போவேன், ஐரோப்பாவுக்கு போவேன். இந்திய படிச்சு பிச்சை எடுக்க போறதுங்களா? அவன் பூரா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு பாருங்க, அமெரிக்காவில் நல்லா அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு பூரா யார் இங்க இருந்து போறான்? தமிழ்நாட்டுக்கார ஒருத்த கூட கிடையாது. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க? ஏன்னா இவங்க நல்லா இங்கிலீஷ் படிச்சு போறான், நேர்மையான வழியில போறான். ஆனா அங்க இருந்து வடமாநிலத்தை என்ன பண்றான்? பணம் கொடுத்து குறுக்கோடியில போறானுங்க. அவங்க இங்க இங்கிலீஷ் தெரியல, ஒண்ணு தெரியல, அப்படியே வேலைக்கும் பெற முடியல. இவங்க தான் அங்க இன்னைக்கு வந்துட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோ இல்ல கேரளாவை சேர்ந்தவங்களோ எத்தனை பேர் கையில விலங்கு போட்டு அழைச்சு வரப்பட்டாங்க? இந்திங்கிறது முதல் என்ன? அது ஒரு சமஸ்கிருத மையப்படுத்த பார்ப்பனை மையப்படுத்த ஒரு மொழி. அதை நான் ஏன் படிக்கணும்? அதனால அது என்னுடைய பண்பாட்டுக்கு எதிரானது. என்னுடைய ஜிஎஸ்டி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீ எனக்கே கொடுக்காம நான் கட்டணம் பணத்தை நான் கேட்கிறேன். உன்னோட அப்பா மட்டும் காசு கேட்கல. இவர் சொல்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி இவங்க அப்பா மட்டும் காசு யாரும் கேட்கல. அது நான் கட்டணம் பணம், என்னோட ஜிஎஸ்டி பணம், என்னோட வரியிலிருந்து வந்த பணம். அது அடாவடித்தனம் பண்றாங்க. இவனுக்கு வந்து இப்படி நாச்சு வந்து கொடுத்துட முடியுமா அப்படின்ட்டு. ஆனா அது தமிழ்நாட்டை வந்து என்னைக்குமே எதுக்காது வந்துட்டு. ரெட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய நேர்காணலில் இணைந்திருக்காரு எழுத்தாளர் சே கார்கே அவர்கள். ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா 3 மொழிகளை, அதாவது ஹிந்தி, ஆங்கிலம், அப்புறம் தாய்மொழி, 3 மொழிகளை வந்து நீங்கள் கற்றுக் கொடுங்க. நெப் அப்படிங்கிற அந்த கொள்கையை வந்து அமல்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு நிதி தர முடியாது. 3 மொழிகளை வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தானே, அதை ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹிந்தியை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி இருந்த அதே காரணங்கள் இப்பவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாடத்திட்டங்களே மிக கடுமையா இருக்குது வந்துட்டு. அவங்க அதை படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ 2 மொழியா அவங்களால வந்து படிக்க முடியாது. அதுவே ஒரு சிரமமான விஷயம் தோணும். ஹிந்தி யாரு படிக்கிறாங்க? வேணுங்கிறவங்க படிச்சுட்டு போறாங்க. இது ஒன்றும் கிடையாது. இல்லை, மும்மொழி கொள்கையை வந்து நீங்க செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல அங்க என்ன பெரிய பொருளாதார நிலை வளர்ந்துருக்குது, அதான் நம்ம வச்சு புள்ளி விவரங்களை தான் பேச முடியும். புள்ளி விவரங்கள் இல்லாம நம்ம வந்து மாணவர்கள் விரும்புறாங்க. 19 எந்த மாணவர்கள் அப்படி பொதுவில் வந்து சொன்னாங்க வந்துட்டு. இல்ல அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆய்வு நடைபெற்று இருக்குதுங்களா? இந்த மாதிரி மாணவரோட அறிவுத்திறன் மேம்பட்டு இருக்கு, அவங்க இத்தனை மொழியை வந்து கத்துக்க விரும்புறாங்க அப்படின்னு ஏதாச்சும் நம்ம ஒரு டேட்டா இருக்குதுங்களா? அப்படி எதுவுமே கிடையாதுங்களா? இது 19 ஒரு மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரியான பொய்களை வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு. இது அடிப்படை ஆதாரமுள்ள கூட்டு தொடருது. அண்ணாமலை ஆகட்டும், இல்லை வந்து இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க, நெப்பை ஆதரிக்கிறவங்க சொல்கிற ஒரு விஷயம் தான் இது. இத்தனை மொழிகள் கற்றுக்கிறது நல்லது தானே அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு மொழியை கற்றுக்க வேணாம் அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு ஆதாரத்தோடு நம்ம பேசணும்ல. வேணான்னு சொல்லவே கிடையாது. நம்ம இந்தி எங்க வேணான்னு சொன்னோமா? இந்தி விருப்பப்படுறவங்க படிச்சுட்டு போறாங்க தொடர். இந்தி வந்து விருப்பப்படுறவங்க அவங்க பணம் கட்டி படிக்கிறாங்க, இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க, படிச்சுட்டு போறாங்க. யாரும் இந்தி வேணான்னு சொல்லவே இல்லைங்களே. நீங்க ஏன் இங்க நீங்க கட்டாயமா படின்னு சொல்லும் பொழுது நீங்க பிரச்சனை வருது. நீங்க அதே மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுதுங்களா? அப்படி கிடையாதுங்களா? யாருக்கு விருப்பப்படுறாங்களோ, யாருக்கு அது பொருளாதார ரீதியாக பயன் கிடைக்கும் நம்புறாங்களோ அவங்க படிக்கிறாங்க தொடர். அது மாணவர் ஒரு பெரிய சுமை. நீங்க இந்திய எத்தனை பள்ளிக்கூடம் வந்து கட்டாய பாடமா இருக்குது? வெறும் 3.1% பள்ளிகளில் மட்டும், அது சிபிஎஸ்சி பள்ளிகளில் மட்டும் தான் கட்டாயமா இருக்குது. மற்ற கிட்ட ஒரு 50,000 பள்ளிகளுக்கு மேல இருக்குது. எல்லாத்துலயுமே வந்து இந்தி கட்டாயம்லாம் அதை வந்து பாஸ் பண்ண கூட தேவையில்லை தொடர்ந்துட்டு. அப்படியான சூழ்நிலை தான் இருக்குது. நீங்க இந்த பள்ளிகள்லயே படிச்சு எத்தனை குழந்தைகள் ஹிந்தி பேசுறாங்க? முதல்ல 12 வருஷம் ஆங்கிலம் படிக்கணும். நம்மளே இங்க வெளியே போய் ஒரு ஃப்ளூயண்டா வந்து இங்கிலீஷ் பேச முடியல. இந்த 12 வருஷம் ஒரு வீண் சுமையா படிச்சுட்டு வந்து இந்திக்கு ஒரு ஆசிரியர் போட்டு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து இதுக்கான கட்டுமானமே இங்க வந்து கிடையாது. இது ஒரு பெரிய நிதி சுமை தான் ஏற்படுத்த அரசாங்கத்துக்கு. கட்டுமானமே இல்லைங்களா? எங்க இருக்குது? நீங்க இத்தனை பள்ளிக்கூடங்களை வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு இத்தனை ஆசிரியர் வந்து நீங்க எடுக்கணும். நீங்க இதுக்கான நிதி சுமை என்ன வருது? இல்ல அப்படி படிக்கிற ஏதாவது பயன் இருக்குதுங்களா? நான் ஏன் ஹிந்தி படிக்கணும்? முதல்ல அது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? நான் எதுக்காக ஹிந்தி படிக்கணும்? நீங்க இந்தியாவில் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு? வெறும் 25% பேர் தான் இப்ப ஹிந்தி பேசுறாங்க. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்படி. மீதி எல்லாருமே இப்ப 70% பேர் அவங்களோட சொந்த தாய்மொழி தான் பேசுறாங்க. ஒரிசா, பீகார் எல்லாமே அவங்க சொந்த தாய்மொழி தான் பேசிட்டு இருக்காங்க. மலையாளம், நாம எல்லாமே. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ வந்து ஹிந்தி வந்து இங்க ஏன் அந்த மொழி ஏன் ஏமால திணிக்க பாக்குற? நீங்க அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல அவன் தமிழ் படிக்க விரும்புறானா? இல்ல இங்க இப்ப இத்தனை லட்சக்கணக்கான இந்தி பேசும் தொழிலாளர்கள் இங்க வந்து பானிபூரி விற்கிறது வந்து நீங்க திருப்பூர், கோயம்புத்தூர் பூரா நீங்க வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. இவங்க கூட யாருமே எங்களுக்கு வந்து ஹிந்தி சொல்லி கொடுன்னு கேட்கறது வந்துட்டு. நீங்க அதெல்லாம் கவனிக்கிறீங்க.
அந்த மாணவர்கள் நல்லா தமிழ் பேசுறாங்க. நான் ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு சொல்றேன். அந்த அந்த இங்க வந்து இந்திக்கார மாணவர்கள் அந்த இந்திக்காரன் ஹிந்தி பேச தெரியுது, அவருடைய குழந்தைகள் எல்லாம் தமிழ் பேசுறாங்க. அவங்க அவங்க யாரை கேட்டாங்களா எங்களுக்கு வந்து பள்ளியில் வந்து ஹிந்தி சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு அவங்கள ஸ்கூல்ல சேர்த்த கிடையாது. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சேர்த்து படிக்க வரும். அவங்க சம்பளம் தான் படிக்க முடியும். அவன் பிள்ளைங்களே தமிழ் தான் படிச்சிருக்கான். அப்ப நீயா வந்து ஏமாலையா ஹிந்தி திணிக்கிற? இது பேசுற பிள்ளையே தமிழ் படிச்சுட்டு இருக்குது. அவன் நல்லா தமிழ் பேசுறான். அப்ப இது தேவையில்லாத ஒண்ணு. நீ ஏன் இங்க மேலே திணிக்க பாக்குறீங்க? முதல்ல இது வந்து திணிப்பு இல்ல, இது வந்து ஒரு சாய்ஸ் தான். வந்து தவறான பிரச்சாரம் வந்து இங்க செய்யப்படுது அப்படின்னு தொடர்ச்சியாக பாஜக ஆதரவாளர் சொல்றாங்களே. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து இந்திய வந்து ஹிந்தி தான் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு நான் வந்து சொல்லல. இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் ஒரு மொழியை வந்து அந்த மாணவர்களை வந்து கற்றுக்கொள்ள விரும்பினா அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும் நாங்க சொல்றோம். அதான் மும்மொழி கொள்கைன்னு சொல்றோம்னு சொல்றாங்க. இது அப்பட்டமான வந்து பொய் பிரச்சாரத்தோட இங்க மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய கேந்திரிய வித்யா பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகள்ல மலையாளம் சொல்லி கொடுக்குறியா, நீ தெலுங்கு சொல்லி கொடுக்குறியா, மராத்தி சொல்லி தரையா, பெங்காலி சொல்லி தரையா? எந்த பள்ளிகளை அந்த கட்டமைப்பு முதல்ல வச்சிருக்கிற? நீ நடத்தக்கூடிய எல்லா கேந்திரிய வித்யா பள்ளிகளும் ஹிந்தி மட்டும் தான் சொல்லி கொடுக்குற. அப்ப நீயே யோகியமா இல்ல, உன் பேச்ச யார் நம்புவாங்க? அப்ப நீ நடத்தக்கூடிய பள்ளிகள் அதுக்கான கட்டமைப்பு. இப்ப நீங்க இந்தியாவில் வந்து ஒரு 1000 மொழிகள் பேசப்படுது. அது ஒரு 22 மொழிகள் வந்து 8ஆம் ஆண்டுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. 342 சரத்து 350 சரத்து படி இருக்குது. 22 மொழிகள் இருக்குது. இந்த 22 மொழிகளும் கேந்திரிய வித்தியாலயம் நீ இணைய கொண்டு வர அன்னைக்கு கேட்கணும். நீ சொல்றத நீ ஹிந்தி மட்டும் தானே வச்சிருக்கிற. அப்போ நீ உன்னோட நோக்கம் என்ன? ஹிந்தி இங்க கொண்டு வரணுங்கிறது தான். ஆனா நீ மதுப்பணம் பதில் சொல்ற இந்திய மொழிகளை தான் நாங்க வந்து சொல்றோம், ஹிந்தியை சொல்லல அப்படின்ட்டு. அப்ப அதோட கட்டுமானத்தை முதல்ல நீ உருவாக்கு. கட்டுமானமே இங்க கிடையாதுங்க. எத்தனை 22 மொழிகள் 22 ஆசிரியர்களை போட முடியல ஒரு பள்ளியில். நம்ம ஒரு மாணவன் நான் வந்து மலையாளம் படிக்க ஆசைப்படுவான், இன்னொரு மாணவன் வந்து நான் தெலுங்கு படிக்க ஆசைப்படுவான், இன்னொருத்தர் பெங்காலி படிக்க ஆசைப்படுவான். அப்ப நான் ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் போட முடியும் அந்த இடத்துல போயிட்டு. இதுவே ஒரு பெரிய அடிப்படை சிக்கலான பிரச்சனை. இது வந்துட்டு இது கொஞ்சம் கூட மண்டையில் அறிஞர்கள் எவ்வளவு பேச மாட்டான். அந்த மாதிரிலாம் வந்துட்டு அண்ணாமலை கொஞ்சம் மண்டையில் அறிஞர்கள் தான் தெளிவா பேசணும். 30 லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஹிந்தி படிக்கிறாங்க, மத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? எங்க படிக்கிறாங்க 30 லட்சம் மாணவர்கள்? முதல்ல இவன்ட்ட ஏதாவது புள்ளி வரும் கொடுத்த இவன்ட்ட வெறும் 3.1% பள்ளிகள் மட்டும் தான் ஹிந்தி கட்டாயமா இருக்குது. இதோ வாய்ப்பு நீங்க தமிழ்நாடு அரசு சரிபார்ப்புக்குள்ளேயே வந்து அவங்களே சொல்றாங்க அண்ணாமலை பேசுறது பொய் தான் அப்படின்ட்டு. நீங்க மும்மொழி மொழின்னு சொல்றது இந்திய திணிக்க மற்ற இந்திய மொழிகளை வளர்க்கறதுக்காக கிடையாது. நீ முதல்ல எவ்வளவு நிதி ஒதுக்குற? தமிழை வளர்க்கறதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குற? சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குற? நீ ஐநால வந்து நான் அலுவல் மொழியை இந்திய கொண்டு வந்து 250 கோடி செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி செத்து போன சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்க நோக்கமே இந்திய வந்து இங்க வந்து இந்தியாவோட ஒரு மொழியா கொண்டு வரணும் அப்படிங்கிறத. மோடி போய் இந்திய மாநில பேசுறாரு போயிட்டு. இங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தி விரும்பினாரு, ராஜாஜி வந்து இந்திய விரும்பினாரு, திலகர் வந்து இந்தியை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இவங்க பூராம ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. யார் திலகர், யார் இந்த ராஜாஜி? 2 பேரும் பாப்பார பசங்க. இல்ல தோழர், இப்போ இந்தியா முழுமைக்கும் ஒரு மொழி தேவை. எல்லாரும் இந்தியா முழுவதற்கு எதிர்க்க ஒரு மொழி தேவை. இந்தியா வந்து பல்வேறு தேசியங்கள் கொண்ட ஒரு நாடு தொடர். இந்தியா வந்து பல்வேறு தேசியங்கள் பல்வேறு பண்பாடுகளை கொண்ட ஒரு நாடு. இந்தியாவுக்கு ஒரு இனிப்பு மொழி ஆங்கிலம் 2 போது. ஆங்கிலம் உனக்கும் பொதுவாக 2 போது, எனக்கும் பொதுவாக 2 போது. நீயா இந்தியா வந்து ஏமாத்தி நிற்கிற? நான் ஆங்கிலம் படிச்சா அமெரிக்காவுக்கு போவேன், ஐரோப்பாவுக்கு போவேன். இந்திய படிச்சு நீங்க பிச்சை எடுக்க போறதுங்களா? அவன் பூரா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு பாருங்க அமெரிக்காவில் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு பூரா யாரும் இங்கிருந்து போறான்? தமிழ்நாட்டுக்கார ஒருத்தன் கூட கிடையாது. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க? ஏன்னா இவங்க நல்லா இங்கிலீஷ் படிச்சு போறான், நேர்மையான வழியில போறான். ஆனா அங்க இருந்து வட மாநிலத்தை என்ன பண்றான்? பணம் கொடுத்து குறுக்கு வழியில போறானுங்க. அவனுக்கு இங்க இங்கிலீஷ் தெரியல, ஒண்ணும் தெரியல, அவங்க வேலை வாய்ப்பும் பெற முடியல. இவனு தான் அங்க தானே இன்னைக்கு வந்துட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களோ இல்ல கேரளாவை சேர்ந்தவங்களோ எத்தனை பேர் நீங்க அங்கிருந்து அமெரிக்கா கையில விலங்கு போட்டு அழைச்சு வரப்பட்டாங்க. அப்ப அடிப்படை உனக்கு இந்தியும் தெரியல, இந்தியா உனக்கு ஒழுங்கா படிக்க தெரியல, உனக்கு இங்கிலீஷும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்ப நீ ஏன் ஏமாளா திரும்பி பாக்குற? நீ படிச்சா எனக்கு இத்தனை வேலைவாய்ப்புகள் காத்திருக்குது சொல்லு. ஹிந்தி படிச்சா எனக்கு மும்பைல வந்து இத்தனை வேலைவாய்ப்புகள் காத்திருக்குது. ஏதோ ஒரு டேட்டா கொடு. நீ கேட்ட அங்க இருக்கவனா வேலையெல்லாம் இங்க வந்துட்டு இருக்கான். இதுல ஒண்ணுமே லாஜிக்கா நீ பேசல. இந்திங்கிறது முதல் என்ன? அது ஒரு சமஸ்கிருத மையப்படுத்த பார்ப்பனை மையப்படுத்தப்பட்ட ஒரு மொழி. அதை நான் ஏன் படிக்கணும்? நான் அது என்னுடைய பண்பாட்டுக்கு எதிரானது, என்னோட தேசியத்தை அந்த உரிமைக்கு எதிரானது. அது வந்து கல்விக்கான நிதியை வந்து மத்திய அமைச்சர் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க கத்துக்கோங்க, நாங்க தரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட நிதி வாங்குறதுக்காக நம்ம அதை வந்து ஏன் ஒரு மொழியை கத்துக்கிறத நம்ம மறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, இதோட நிதி அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அடாவடி தானே. என்னோட ஜிஎஸ்டி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீ எனக்கே கொடுக்காம நான் கட்டண பணத்தை நான் கேட்கறேன். உன்னோட அப்பா மட்டும் காசு கேட்கல. இவர் சொல்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி இவங்க அப்பா மட்டும் காசு யாரும் கேட்கல. அது நான் கட்டண பணம், என்னோட ஜிஎஸ்டி பணம், என்னோட வரியிலிருந்து வந்த பணம். அது நீ அடாவடி தானே பண்றாங்க. உனக்கு வந்து இப்படி நாச்சும் வந்து கொடுத்துட முடியுமா அப்படின்ட்டு. ஆனா அது தமிழ்நாட்டை வந்து என்னைக்குமே ஏத்துக்காது. வந்துட்டு எனக்கு திமுக அதிமுக தாவைக்கா வரையுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு பிஜேபி தவிர்த்து மீது எல்லாருமே வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. வந்துட்டு அதுக்கான நீ மிரட்டுறதுக்கான ஏத்துக்க முடியாது இல்லைங்களா? 1937 இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இவன் சொன்ன அதே ராஜாஜி 1957 இந்தியா வேணான்னு சொல்லிட்டு ஓடி போனாலும் ராஜாஜி கூட. அப்ப நீ எந்த அடிப்படையில் பேசுறீங்க? அப்ப
நீ பணத்தை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டினா நாங்க வந்து அதை ஏத்துக்கணுமா? இப்ப இது ரவுடித்தனம் தொடருது. இது பேர் ரவுடித்தனம். இது ரவுடித்தனத்துல மடக்க தான் பார்க்கணும். அடிபடிச்சு போயிட முடியாது வந்து நம்ம இதுக்கு. இல்ல இப்போ ஒன்றிய அரசின் கீழே நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க சொல்றதுதானே நம்ம கேட்டாகணும். அவங்கள மீறி நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே அவங்க கிட்ட தானே இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம இங்க எதுவுமே நீங்க அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அவங்க தடை பண்ணாங்க, ஒன்றிய அரசு தடை பண்ணாங்க. இப்ப இங்க தமிழ்நாடு பூரா சேர்ந்து அதை வந்து தடுக்கலைங்களா? ஒட்டுமொத்த மக்கள் எழுச்சியா வந்து அப்ப ஒன்றிய அரசாங்கம் வந்து நீங்க ஒன்றிய அரசாங்கம் அவன் நம்ம மேல இந்திய திணிக்கிறதுக்காக கொண்டு வரான். நீங்க நம்ம ஒன்றிய அரசு பேரே ஒன்றிய அரசாங்கம் தான் தொடர். பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்தா ஒன்றிய அரசாங்கம். அப்ப நீ பல்வேறு மாநிலங்களுடைய உரிமைக்கு நீ செவி கொடு முதல்ல. நீ உன்னோட ஐடியாலஜிகளை நாங்க ஏத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நீ என் காசு வாங்கி தின்னு இருக்கிற, உன் காசு வாங்கி நான் திங்க கிடையாது. நீ ஐடியாலஜிகளை எங்க வந்து திணிக்கிற முதல்ல நீங்க. இது திருப்பி கருத்து திருப்பி பண்றாங்க வந்து. அதுவும் வேலை நீ ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குற. நீ அதை நாங்க ஏத்துக்கணும். அதை நீ கையில ஆச்சரியா இருந்தா என்ன பண்ணுவீங்க நீ? இது ரவுடித்தனம் பண்றானே. இது நம்ம அடிபடிச்சு போக முடியாது. நம்ம இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாநில அரசால என்ன பண்ண முடியும்? இதை மீறி என்ன பண்ண முடியும்? மத்திய அரசோட இது கட்டுப்பாட்டை மீறி நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? மாநில அரசாங்கம் எதிர்த்து நிக்க முடியும் தொடர். நீ மாநில அரசாங்கம் நீங்க திமுக ஒரு பெரிய கட்சி கிட்ட 30% ஓட்டு வங்கி வச்சிருக்காங்க. அதிமுக கிட்ட ஒரு அதே ஓட்டு வங்கி இருக்குதுன்னு வச்சுங்களா, போராட்டம் நடத்த சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு உட்கார்ந்து விட்டு போலீஸ்கார துணியோட போராட்டம் பண்ணீங்களா? அதை மாதிரி பண்ண விட நீ இங்க அதெல்லாம் பண்ணாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது தொடர். நம்ம நீங்க ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னா இங்க ஒரு மக்கள் போராட்டத்தை நடத்துறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கணும். திமுக வந்து இந்திய எதிர்க்குது, நாங்க அண்ணா வழியில வந்தோம் அப்படின்னா அதுக்கான அனுமதி கொடுங்க. எந்த போராட்டமும் பண்ணாம சும்மா வேற அறிக்கை மட்டும் விட்டு இருந்தா பத்தாது இல்லைங்களா? ஒரு பெரிய மக்கள் போராட்டம் இந்தியா அன்னைக்கு நடந்த 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இன்னைக்கு ஒரு இந்திய போராட்டம் நடக்கணும் தொடர். வந்துட்டு நடந்தா மட்டும் அவங்க பயந்துக்கோனுங்க. இவங்க தமிழர்களை யாருன்னு காட்டணும். தமிழ்நாடு இந்தியாவில் தனித்த மாநிலம், அது பார்ப்பன எதிர்ப்பு மாநிலம், இந்திய என்னைக்குமே ஏற்காதுன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். மடையில அடிச்ச மாதிரி சும்மா வாயில வந்து பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது தொடர். வந்துட்டு இப்போ மக்கள் மத்தியில் வந்து இதுக்கு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து வரலாறாக படிக்கிறோம். இப்போ அந்த உணர்வு வந்து இருக்கா? இந்தியை வந்து எதிர்க்கணும், அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற உணர்வு இருக்கா? பெற்றோர்கள்கிட்ட இருக்கா? மக்கள்கிட்ட இருக்கா? இல்லைங்க, அந்த உணர்வு எத்தனை பேர்த்துல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த உணர்வை வளர்த்தெடுக்கணும். வந்துட்டு அதுக்கான பணியை இங்க கூட இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் செய்யணும். வந்துட்டு தொடர் மக்கள்கிட்ட வந்து எல்லா கருத்துமே எப்பயுமே வந்து அப்படியே நிரந்தரமா இருந்துடாது. வந்துட்டு அந்த கருத்துக்களை நாம தான் கொண்டு போறோம். பெரியார் வந்து எப்பயுமே கூட அப்படியே இருந்திருக்கும். அவர் பிரச்சாரம் பண்ணாரு, போயிட்டு பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்கி, ஹிந்தி படிச்சா நீங்க உருப்படாம போயிருவீங்களா, உங்க மேல வந்து பார்ப்பனியத்தை திணிப்பானுங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுச்சியை உருவாக்கினார். அந்த எழுச்சி உருவாக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் இயக்கங்களுக்கும் இருக்குது இல்லைங்களா? அதை செஞ்சாலே கொண்டு வர முடியும். வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றிங்க தோழர். நன்றி.